ஹாய் கேஸ், டுடே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி சைன்அப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு பெட்டராக வந்து புரியும். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம STS 2ல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ காமிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி அதை கான்ஃபிகர் பண்ணணும்னா இந்த pom.xml போயிட்டு ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் செக்யூரிட்டி அப்படிங்கிற டிபெண்டன்சியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஏபிஐயுமே வந்து ஆத்தன்டிகேஷன் இல்லாமல் பண்ணவே முடியாது. இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை வந்து மாவன் க்ளீன் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த டிபெண்டன்சிக்கான ஜார் வந்து உங்கள் கிளாஸ் பாத்தில் வந்து ஆட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மவுண்ட் ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எஸ்ஆர்சி மெயின் ஜாவா, எஸ்ஆர்சி மெயின் ரிசல்ட். ஓகேவா? அதுக்குள்ளே வந்து நான் எக்ஸாம்பிள் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பேக்கேஜ் தான் எல்லாத்துக்கும் பேரண்ட் பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுல மெயின் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி வந்து எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து pom.xml இந்த ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டிபெண்டன்சியை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டிஃபால்ட்டாக எனேபிள் ஆயிரும். பட் வந்து உங்களால் வந்து எந்த ஒரு செக்யூரிட்டி ரூலையுமே ஓவர் ரைட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நான் என்னுடைய ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணுறேன். என்ன ஆகிட்டு இருக்கு? ஓகேவா? ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து க்ரோம் போயிட்டு இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி லாகின் பேஜ் வந்துடும். ஓகேவா? அதாவது நம்ம pom.xml இந்த ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் செக்யூரிட்டி இருக்குல்ல, இந்த டிபெண்டன்சி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராஜெக்டை வந்து க்ளீன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா செக்யூரிட்டி வந்து எனேபிள் ஆயிரும். அது எனேபிள் ஆன பிறகு அதனுடைய டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கணும். இந்த 3 தான் செக்யூரிட்டி பாஸ்வேர்டு. இதுதான் பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நம்ம லாகின் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து ஆனால் என்ன ப்ராப்ளம்னா நம்மளுடைய ஸ்ப்ரிங் பூட்டில் ஒரே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நம்மளால் வந்து எல்லா ஏபியும் ஹிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒரு ரியல் வேர்ல்டு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா
நிறைய யூசர் இருப்பாங்க. அந்த நிறைய யூசருக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ரூல்ஸ்க்கு ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஸோ வந்து நம்ம யூசரை வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியே ஆகணும். அந்த யூசரை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த யூசர் வழியாக தான் நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் எண்ட் பாயிண்ட் வந்து ஹிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி டீஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்க அந்த செக்யூரிட்டியை வந்து ஓவர்ரைட் பண்ணணும். ஓவர்ரைட் பண்ணி எழுதுனா தான் அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன ரூல்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோமோ அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி ஆக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கமெண்ட் பண்ணதை நான் எடுத்து விட்றேன். ஓகேவா? இப்போ நான் அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணிட்டு ஆல்ரெடி வந்து செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ப்ரீ டிஃபைன்டாக ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியில் இருக்குது. ஓகேவா? இந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய நம்பர் ஆஃப் ஃபில்டரை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆத்தென்டிகேஷன் வேணுமா, பாஸ்வேர்டை டிடெக்ஷன் வேணுமா, வேறு ஏதாச்சும் ஃபில்ட்ரு வந்து ஆட் பண்ணணுமா, என்ன ஃபில்ட்ரு வேணுமோ அதை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய பேசிக்காக என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த எண்ட் பாயிண்ட் வழியாக யூசரை வந்து ஆட் பண்ணி டேட்டா பேஸில் வந்து சேவ் பண்ண போகிறேன். அந்த எண்ட் பாயிண்ட்டை வந்து நான் ஹிட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஆத்தென்டிகேஷனுமே இருக்கக்கூடாது. அதாவது இப்போ நான் சைன் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஏபிஐக்கு எந்த ஒரு ஆத்தென்டிகேஷனுமே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் இன்டர்ஃபேஸை வந்து யூஸ் பண்ணி அந்த ஹெச்டிடிபி செக்யூரிட்டியில் ஆத் சைனப் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ட் பாயிண்ட் போட போகிறேன். அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு பெர்மிட் ஆல்னால் எந்த யூஸராக இருந்தாலும் நீ அந்த எண்ட் பாயிண்ட்டை வந்து அலோவ் பண்ணு. ஓகேவா? அலோவ் பண்ணு, அலோவ் பண்ணிவிட்டு அந்த வரக்கூடிய ரெக்வெஸ்ட் வந்து ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு சொல்லி நம்மளே செட் பண்ணி உள்ளே அனுப்புகிறோம். ஸோ வந்து இந்த எண்ட் பாயிண்ட் வந்து ஹெச்டிடிபி நெட்வொர்க் வழியாக வரும்போது பை டிஃபால்ட்டாக எந்த யூஸராக இருந்தாலும் உள்ளே வந்து அலோவ் பண்ணிவிட்டு அந்த ரெக்வெஸ்ட் வந்து ஆத்தென்டிகேட்டட் ரெக்வெஸ்ட்டாக செட் ஆகிரும். ஓகே, நான் வந்து அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனை வந்து பை டிஃபால்ட்டாக டிசேபிள் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியை வந்து POM.xml கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் வந்து பை டிஃபால்ட்டாக எனேபிள் ஆயிரும். ஓகே, சிஎஸ்ஆர்எஃப்னால் உங்களுக்கு தெரியும், கிராஸ் சைட் ரெக்வெஸ்ட் ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மகிட்ட ஒரு வெப்சைட் இருக்கும். நம்ம வெப்சைட் வந்து செஷன் வழியாக எல்லா யூஸருமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். சில மலேசியஸ் வெப்சைட்டு அட்டாக்கர் வந்து நம்மளுடைய செஷனை வந்து பாஸ் பண்ணி நம்மளுடைய வெப்சைட் வந்து ஹேக் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்க போகிற வீடியோவில் வந்து நம்ம ஜேடபிள்யூடி டோக்கனை யூஸ் பண்ணி எப்படி லாகின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனை வந்து இப்போ வந்து நான் டிசேபிள் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டிசேபிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதையும் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு யூசர் டேட்டா தேவை. அந்த யூசர் டேட்டாவை வச்சு நம்ம ஒரு ரெஸ்ட் எண்ட் பாயிண்டில் ஹிட் பண்ணி அந்த டேட்டா வந்து டேட்டா பேஸில் போய் சேவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தேவைன்னா, ஒரு யூசர் டேட்டா தேவை. அதுக்கு வந்து ஒரு போஜோ வந்து போட்டுக்கிறேன், டிடிஓன்னு சொல்லுவாங்க. அந்த யூசர்கிட்டேருந்து என்ன இன்ஃபர்மேஷனை வாங்குகிறேன் அப்படின்னா, இமெயில், பாஸ்வேர்டு, ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், இந்த 4 ஃபீல்டு நான் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன தேவைனாலும் வாங்கிக்கலாம். ஓகேவா? வாங்கிட்டு அதுக்கு தேவையான கெட்டர் செட்டர் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து இது வந்து போஜோ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்டிட்டி டேட்டா மாடல். இந்த இருக்குது யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு டேபிள் நேம் வந்து யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டினோட் பண்ணிக்கிறேன். அதை யூசர் டீட்டெயிலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன் யூசர் டீட்டெயில்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம சைன்அப் பண்ணுறதுக்கு தேவை இல்லை, லாகின் பண்ணும்போது தேவைப்படும். நான் லாகின் பண்ணும்போது செப்பரேட் வீடியோ போடுவேன். அதில் வந்து யூசர் டீட்டெயிலை பற்றி உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஓகே, யூசர் டேபிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன தேவை, ப்ரைமரி கீ தேவை. ஸோ ஐடியை வந்து நான் போட்டிருக்கேன், ஃபுல் நேம், இமெயில். அங்கே 4 ஃபீல்டு வாங்கினோம், அந்த 4 ஃபீல்டை இங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா வந்து அக்கௌண்ட் நான் எக்ஸ்பயர்டு, அக்கௌண்ட் நான் லாக்டு, கிரெடென்ஷியல் நான் எக்ஸ்பயர்டு, கிரியேட்டட் அட், அப்டேட்டட் அட், இந்த மாதிரி ஒரு சில டிஃபால்ட்டு ஃபீல்டு வந்து போட்டிருக்கேன். ஓகேவா, இதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ அக்கௌண்ட் வந்து சில அக்கௌண்ட்டில் வந்து வித்தின் 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம யூஸே பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். அந்த சினாரியோவுக்கு அக்கௌண்ட் நான் எக்ஸ்பயர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் போட்டிருக்கோம். அக்கௌண்ட் நான் லாக்டு அப்படின்னா பாஸ்வேர்டை நீங்கள் 3 டைம்ஸ், மோர் தென் 3 டைம்ஸ் வந்து தப்பாக போடுறீங்க அப்படின்னா அதுவே லாக் ஆயிரும். அதுக்காக இந்த காலம் போட்டிருக்கேன். கிரெடென்ஷியல் நான் எக்ஸ்பயர்டு அப்படின்னா நீங்கள் கிரெடென்ஷியலே ஒரு சில கிரெடென்ஷியல்லாம் இருக்குது, அந்த கிரெடென்ஷியல் வந்து வித்தின் 1 மந்த் இல்லை 2 வீக்ஸ் கழித்து நீங்களே ரீசெட் பண்ணணும். ஒருவேளை பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பயர் ஆயிரும். அதுக்காக இந்த காலம் போட்டிருக்கோம். ஓகேவா, இப்போ வந்து நம்மளுக்கு என்டிட்டி சொல்லியாச்சு, டிடிஓ சொல்லியாச்சு. இப்போ வந்து நம்ம கண்ட்ரோலர் பார்க்கலாம். நான் ஆத்தென்டிகேஷன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ்க்குள்ளே ரெஸ்ட்டு கண்ட்ரோலர் ஆனோட்டேஷன் யூஸ் பண்ணி இது ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அது ரெக்வெஸ்ட் மேப்பிங்கில் வந்து /auth அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே ரெக்வெஸ்ட் மேப்பிங்கை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த போஸ்ட் மேப்பிங்லேயே முன்னாடி ஆத் வந்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா, இந்த போஸ்ட் மேப்பிங்கில் நான் ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து சைன்அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதுக்கு ஒரு அந்த மெத்தடை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரெக்வெஸ்ட் பாடியில் வந்து அந்த டிடிஓவை பேராமீட்டராக வாஷ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, வாஷ் பண்ணிவிட்டு ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வந்து சைன்அப் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய டிடிஓ இன்புட்டை வந்து இங்கே பேராமீட்டராக ரிசீவ் பண்ணிவிட்டு நான் வந்து நம்மளோட எய்ம் என்ன, யூசர் டிடிஓலேருந்து வரக்கூடிய டேட்டாவை யூசர் என்டிட்டியில் வந்து செட் பண்ணி டேட்டா பேஸில் சேவ் பண்ணேன், அவ்வளோதானே. அதான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யூசர் என்டிட்டி அப்படின்னு ஒரு யூசர் என்டிட்டி அப்படிங்கிற என்டிட்டியை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன தேவை, ஃபுல் நேம், இமெயில், பாஸ்வேர்டு, அக்கௌண்ட் நான் எக்ஸ்பயர்டு, நான் லாக்டு, கிரெடென்ஷியல் நான் எக்ஸ்பயர்டு, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். ஓகேவா, இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாஸ்வேர்டுக்கு மட்டும் ப்ளைன் டெக்ஸ்டாக சேவ் பண்ணவே கூடாது. நம்ம ஒரு யூஸரை வந்து சைன்அப் பண்ணுறோம், அந்த யூஸருக்கு பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு வந்து ஒன்லி அந்த யூஸருக்கு மட்டும்தான் தெரியணும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அது வந்து அந்த மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு நல்ல செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கும், யாருனாலும் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங் செக்யூரிட்டியில் வந்து பாஸ்வேர்டு என்கோடர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்திருக்கு. அந்த இன்டர்ஃபேஸை வச்சு நம்ம வந்து ரா டேட்டா, அதாவது ப்ளைன் டெக்ஸ்டாக வரக்கூடிய பாஸ்வேர்டை வந்து நம்மளே என்கோடு பண்ணி
டேட்டா பேஸில் சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆத்தென்டிகேட் பண்ணும்போது அந்த நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணும்போது அனுப்பக்கூடிய அந்த ரா டெக்ஸ்ட்டுக்கும் இந்த என்கோடிங் மேட்ச் பண்ண முடியும். மேட்ச் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ண முடியும். ஓகே, இந்த 2 வேலையும் வந்து பாஸ்வேர்டு என்கோடர் மூலியமா செய்யலாம். ஓகே, பாஸ்வேர்டு என்கோடர் மூலியமா என்கோடு பண்ணி பாஸ்வேர்டை செட் பண்ணியாச்சு. அண்ட் டீஃபால்ட்டாக வந்து ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறான் அப்படின்னா அந்த யூசருக்கு வந்து அக்கௌண்ட் நான் எக்ஸ்பயர்டு, நான் லாக்கடு, க்ரெடென்ஷியல் நான் எக்ஸ்பயர்டு எல்லாமே ட்ரூன்னு செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து யூசர் ரெபாசிட்ரிங்கிறது நம்ம ஜென்ரலாக ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அது கூட கிரெட் ஆப்ரேஷன் எல்லாமே கொடுத்துருவேன். ஓகேவா, அதை கொடுத்துட்டு அந்த ரெபாசிட்டியை வந்து ஆட்டோவேர் மூலிமா இங்கே இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதில் சேவ் பண்ணேன் அப்படின்னா இந்த யூசர் டேட்டா எல்லாமே டேட்டா பேஸில் போய் சேவ் ஆயிரும். நம்ம வந்து இப்போ இங்கே வந்து ஸ்ப்ரிங் எஸ்ஆர்சி மெயின் ரிசோர்ஸ்க்குள்ளே அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனோட போட்டு என்ன பாத்திரம் வந்து ரன் ஆகுது, அதுக்கப்புறம் டேட்டா பேஸோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே இங்கே சொல்லியிருக்கோம். ஜேடிபிசி யூஆர்எல் MySQL யூஸ் பண்ணுறோம், அதனுடைய போட்டு டேட்டா பேஸ் நேமு, அதுக்கப்புறம் MySQLோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, என்ன டிரைவர், அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் ஆன் பாரோ, வேலிடேஷன் கொரி, அப்புறம் டையலெக்ட், என்ன பிளாட்ஃபார்மு, அதுக்கப்புறம் கொரி வந்து SoSQL ட்ரூவோ ஃபால்ஸான்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, இது எல்லாமே டேட்டா பேஸோட கான்ஃபிகரேஷன். இது ஒவ்வொன்றும் என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்க்கலைன்னா ஜஸ்ட் அதையும் பாருங்கள், இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். ஓகேவா, இப்போ வந்து நான் எல்லாமே முடிச்சாச்சு. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணுறேன். மீன்வைல் வந்து போஸ்ட்மேன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே, அப்ளிகேஷன் வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து போஸ்ட்மேன் போகிறேன். அதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ் போகிறேன். அண்ட் டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்யூரிட்டின்னு அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு எந்த ஒரு டேட்டாவும் இல்லை, எம்டியாக இருக்குது. இப்போ நான் வந்து போஸ்ட்மேன் போகிறேன். போஸ்ட்மேன் போயிட்டு ஆல்ரெடி என்னுடைய லோக்கல் கோஸ்ட் என்ன போட்டு என்ன ப்ராஜெக்ட் நேம், அப்புறம் வந்து ஏபிஐ நேம் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அது கெட்டாக போஸ்ட்டாக கொடுத்துட்டேன். பாடியில் வந்து இமெயில், பாஸ்வேர்டு, ஃபுல் நேம், ஃபோன் நம்பர் சும்மா டம்மியாக கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஜேசன் ஃபார்மேட்டில். இப்போ வந்து நான் ஹிட் பண்ணுறேன். ஹிட் பண்ணும்போது டேட்டா வந்து வந்துடுச்சு. ஓகேவா, இந்த பாருங்கள், பாஸ்வேர்டை வந்து ப்ளைன் டெக்ஸ்டாக நம்ம கொடுத்தோம், ஆனால் டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகி சேவ் ஆகிட்டு அந்த டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நம்ம டேட்டா பேஸ் போகலாம். டேட்டா பேஸ் போய்ட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ டேட்டா வந்துருச்சா. இப்போ வந்து யூசர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இவ்வளோதாங்க. ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியில் ஒரு யூசரை வந்து சைன் அப் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு
இதை கிரியேட் பண்ண யூசரை வச்சு நம்ம எப்படி ஒரு ஆத்தன்டிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் இம்மிடியட்டாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.